ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அதிகமாக கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின் என்னன்னா, ஒரு நம்பர் எக்ஸுங்கிற ஒரு நம்பர், அதை வந்து 56ஆல டிவைட் பண்றப்போ இதுல ரிமைண்டர் வந்து 29 கிடைக்குது. இதே எக்ஸுங்கிற நம்பரை 8ஆல டிவைட் பண்றப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை 8ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்றாங்க? 56. ரெண்டாவது எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்றாங்க? 8. ஃபர்ஸ்ட் இந்த 56 8ஆல டிவைட் பண்ணுங்க. இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இதுல மீதி எதுவுமே வரல. அப்படிதான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன ரிமைண்டர் வந்துச்சோ அந்த ரிமைண்டரை ரெண்டாவதா டிவைட் பண்ற நம்பரால டிவைட் பண்ணுங்க. இதுல என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதுல வந்து ரிமைண்டர் வந்து 5 வரும். ஏன்னா 3 24 மிச்சம் 5 இருக்கும். ஸோ இந்த 5 தான் ஆன்சர். இதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.